வெரி குட் மார்னிங் கைஸ். நீங்கள் யோசிப்பீங்க டைம் என்னாச்சு, இப்போ 2 o'clock ஆகுது, எங்கடா 2 o'clock ரைடு போகிறாங்கன்னு. சவுத் இந்தியா ஒடிசி முடித்ததுக்கப்புறம் ரைடு எதுவும் பிளான் பண்ணதில்லைண்ணா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ரைடு ஒன்று ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். எங்கன்னா ஜிஞ்சி ஃபோர்ட் அப்படின்னு. இது வந்துட்டு திண்டிவனம் சைடில் இருக்குது இந்த ஃபோர்ட்டு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். கைஸ் எப்போ பார்த்து நைட்டில் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. பிகாஸ் ஈஸியாக உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஹை ஸ்பீட்ஸில் போவாங்க. பார்த்து பொறுமையாக வைப்போங்க. ஸோ கைஸ் நாங்கள் பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு வந்தாச்சு. சன்ரைஸ் தான் வெயிட்டிங்க. பார்க்கலாம் சன்ரைஸ் ஆகுமான்னு. நிறைய ஃபாகும் நிறைய இது இருக்குது, ஃபாக் இருக்குது ஆக்சுவலாக. ஹோப்ஃபுல்லி சன் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இங்கே வந்து ஒரு 15-20 minutes ஆச்சு. நாங்கள் இன்னொரு 25 minutes 30 minutes கிளம்பிடுவோம். இங்கேருந்து கிளம்பி நேராக ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு தான் போகிற மாதிரி பிளானு. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். கண்டிப்பாக டைம்லெஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு இப்போ தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். பாண்டிச்சேரி வெளியில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு இட்லி மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆரோவில் வழியாக பூந்து நாங்கள் டேரெக்டாக இதுக்கு போக போகிறோம், அதாவது ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு. நானா மிஸ்ஸில் நல்லா இட்லி பூரி சாப்பிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட் ஜிஞ்சி ஃபோர்ட்டுக்கு பிரேக் எடுக்க போகிறது எதுவும். ஓகே, ஸோ Raptor is all set, map is set. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சி ஃபோர்ட் வந்துட்டு பிரிட்டிஷோட ரூலில் தான் இருந்துச்சு அன்டில் a period of time. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபோர்ட்டு ரூயின் ஆனதுக்கப்புறம் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவங்க பிளான் பண்ணலை. லைக் ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ அது வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் ஆட்டம் மாறிடுச்சு. ஸோ பப்ளிக் ஓப்பன் அது. அதுக்கப்புறம் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா லைக் 16,000 to அந்த இயரில் 16th century பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த டிசைன். ஏன்னா மவுண்டனுக்கு மேலே கட்டினா அந்த டிசைன்னால் மேபி இருக்கலாம் உண்மையாகவே, who knows. பட் நான் ஒரு ட்ரோன் ஷாட் பார்த்தேன், ஒரு யூடியூபர் போய் எடுத்திருந்தார். அது பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால தான் மெயினாக நாங்கள் வந்துட்டு ஜிஞ்சி ஃபோர்ட்டே பிளான் பண்ணோம். பட் எதுக்கு நாங்கள் இப்போ பாண்டிச்சேரி என்டர் பண்ணோன்னா, ஜிஞ்சி ஃபோர்ட் நாங்கள் கிளம்போது ஆக்சுவலாக எங்களோட குரூப்பை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஜிஞ்சி ஃபோர்ட் 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவான். ஸோ அப்போது நம்ம அங்கேருந்து மேக்ஸிமம் 3 hours வச்சா கூட ஒரு 4 o'clock 3:30 கிளம்பிடும். ஸோ அப்படி கிளம்பினா கூட நாங்கள் ஈஸியாக ரீச் ஆகிருப்போம். அப்போது டில் 9 o'clock 3 hours என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இதுக்கு பதிலாக ஒரு டீட்டோர் எடுத்துகிட்டு நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில் சன்ரைஸை பார்க்கலாம். ராக் பீச்சில் இது சன்ரைஸை அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைம் லேப்ஸும். ஸோ அதை முடிச்சுட்டு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பாண்டிச்சேரி வந்து டைம் லேப்ஸ் எடுக்க முடியாத மாதிரி ரொம்ப டைம் ஸ்டிஞ்சண்ட்டாக வருவோம். ஸோ இந்த வாட்டி நாங்கள் டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணினா இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து ஜிஞ்சி ஃபோர்ட் வந்து 69 kilometers தான் காமிச்சது. ஆரோவில் வழியாக வரதா இருந்தால் 73 kilometers. பட் நீங்கள் பாண்டிச்சேரியோட எக்ஸிட் ரூட்டில் வந்து திண்டிவனம் பைபாஸ் எடுத்திங்கன்னா 63 kilometers. பைபாஸ்னால கொஞ்சம் ஸ்மூத்தாக போகலாம், பீஸ்ஃபுல்லாக போகலாம், டென்ஷன் இல்லை. பாருங்கள், எல்லா சைடும் பச்சை சைடும் இருக்குது, நல்லா இருக்குது. ரோடும் நீட்டாக இருக்குது, பக்காவாக. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 90 to 100 மெயின்டைன் பண்ணிட்டு போனால் கூட ஈஸியாக 1 hour ரீச் ஆகிடலாம்.
திருவண்ணாமலைக்கு ரீச் ஆயாச்சு. திருவண்ணாமலையிலேருந்து தான் மேலே ஏறுது ஜிஞ்சி ஃபோர்ட்டு. திருவண்ணாமலை கோயில்னு ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனோம் ஒரு வாட்டி. பார்க்கலாம் போக முடியுமான்னு. இதோ அங்கே தெரியுதா ஃபோர்ட்டு, அதான் ஃபோர்ட்டு. செம்ம பியூட்டிஃபுல் லேக்கில். அது ராணியோட கோட்டு. நான் அது ஃபோர்ட் நினைக்கிறேன். இது வந்து ராஜாவோட ஃபோர்ட்டு நினைக்கிறேன். ட்ரோன் பறக்குமா தெரியல எவ்வளோ தூரம். படி இருக்கே, நிறைய படி ஏறுறதுக்கு இருக்கே. என்ன பண்ணுறது? ராஜா ஃபோர்ட்டுக்கு இப்படி ஏறணும். ஸோ இங்கேருந்து ஏறணும், இங்கேருந்து மேலே ஏறி போகணும். இப்போ நம்ம ராணி ஃபோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். ராஜா ஃபோர்ட் அந்த சைடில் எடுத்துகிட்டு ஏறணும். நான் என்ன நினச்சேன், ஃபஸ்ட்டு ராணி ஃபோர்ட்டை பார்த்துட்டு வரல எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜா ஃபோர்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு. ஸோ இது என்ன இடத்துல போயிட்டு தான் வரலாறு இதை பற்றி கேட்கணும். கேட்டுட்டா போச்சு. வாவ், சிவா டெம்பிள் செம்மையாக இருக்குல்ல. சிவா டெம்பிள்லாம் இங்கே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். சார் இன்சார்ஜா சார்? அண்ணா பார்க்க முடியுமா மேலே போய்? வண்டி எங்கே எடுத்துலாம்ண்ணா? பத்திரமா இருக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேமரா யூடியூப்க்கு ப்ளாக் பண்ண. சிவனே அங்கே எடுத்துக்கலாம். அட்லாஸ்ட் ஜிஞ்சி ஃபோர்ட் ரீச் ஆகிட்டோம். ஆனால் ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் என்னென்னா, ஜிஞ்சி ஃபோர்ட் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கேமராஸ், தட் இஸ் ஃபோட்டோ எடுக்கிற கேமரா இஸ் அலவுட். வீடியோ எடுக்கிற கேமரா, கோப்ரோ ப்ளாகிங், ட்ரோன் எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ கீழே வந்துட்டு நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா காரில் இருந்தீங்க காரில் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வெரி சேட். கிட்டத்தட்ட எவ்வளோ 215 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருக்கோம் ஆல் த வே. நல்ல ட்ரோன் ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஐம் ரியலி சாரி. பட் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எடுக்கணும்னு. பட் பிகாஸ் ரூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரூல்ஸை மதிச்சானோம், அதனால் எடுக்க முடியல. பட் அவங்க என்ன சொன்னாங்க, கோப்ரோ ஜஸ்ட் கையில் பிடிச்சிட்டு போகிறோம், பிரச்சனை இல்லை. அப்படியே போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் இப்போ என்ட்ரன்ஸு, ஃபர்ஸ்ட்டு ஃபோர்ட்டு. இது வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது இது ஆக்சுவலி இதோட முடியுதில்ல, இது ரொம்ப ஸ்டீப்பான பிளேஸு. செக்யூரிட்டி கார்டு இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு தெரியும், அதுதான் ஃபோர்ட்டு. இது வந்துட்டு ஒரு சின்ன டவர் மாதிரி. அப்பா முடியலடா சாமி. நிறைய இடம் இருக்குது போகிற ஏறும்போதே. பட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்னில் வரும்போது அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இன்கேஸ் நான் கோப்ரோவில் காட்ட முடியல, பேட்ரி வீக் ஆகிடுச்சு மேலே போகிறதுக்குள்ளனா, நான் என்னோடய ஃபோன் கேமரா எடுத்து நான் காட்டுறேன். ஏன்னா ஃபோனோட வீடியோ கேமரா அலவுடு, பட் இது அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்துட்டு அதோட ஒரு நல்ல சாம்பிளும் காட்டுறேன் வீடியோட. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி பாருங்கள், அழகாக கார்டன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பியூட்டிஃபுல்லான கார்டன் எல்லா இடத்துலையுமே. அண்ட் பில்டிங் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மேலே ஏன் ரூயின்ஸாக வச்சுருக்காங்கன்னு தெரில, பட் கீழெல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ ஸ்டெப்ஸ் இங்கே எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரவீன் கொஞ்சம் முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறுது. அது அப்படியே ஏறிட்டு நல்லா ஸ்டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ நடக்க முடியும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஏறி இங்கே வந்து அந்த மலை உச்சிக்கு போகணும், டாப்புக்கு. அது போக போகிறோமான்னு தெரியல,
பார்க்கலாம், கடவுள் மேலே பாரத்தை வச்சு போகலாம். கடவுள். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் படிக்கட்டு எடுத்து வைக்கிறோம். என்னது மாமியார் வீட்டில் காலை வைக்கிறோம். ஆமாம், ரைட் காலை வலது காலை எடுத்து வைங்க. எடுத்து வைங்க. முடிஞ்ச மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. எனக்கு சாமிக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? குலவிளக்கே போ. வீடியோ நான் தானே வரேன், மாட்டா நான் தானே மாட்டுவேன். ஆமாம், ஏன் அப்படி பண்றீங்க? ஐயோ, இப்படி போனால் ஒரு காட்டுக்கு போகலாம், நீங்கள் இப்படி போனால் நாட்டுக்கு போகலாம். சபா. இந்த பீரங்கி 2470ஆம் ஆண்டில் பண்ணது. இங்கேருந்து தான் போர் நடக்கும் அந்த இதுக்கு. இது வந்துட்டு ராஜா ஃபோர்ட்டு, ராணி ஃபோர்ட் கிடையாதான். அங்கே ஒரு போர்டு என்ட்ரன்ஸில் இருந்துச்சு, அது ராணி ஃபோர்ட்டு தான் லெஃப்ட்டுக்கு போகுதுன்னு சொல்லிச்சு நம்ம அந்த ஆக்ஷன். பட் ராணி ஃபோர்ட் இல்லையா, ராஜா ஃபோர்ட்டா. ஸோ ராணி ஃபோர்ட் எங்கே இருக்குதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதுவும் நம்ம கௌதமே காட்டுறார். அதுவும் ஒரு மலை தெரியுதா, அந்த மலைக்கு மேலே தான் ராணி ஃபோர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ராஜா ராணியை நோக்குவார், ராணி ராஜாவை நோக்குவார். ஏற முடியல. அந்த காலம் நினச்சி பாருங்களேன், ராஜாவை வந்துட்டு சேரியட்டில் வச்சு தூக்கிட்டு போவாங்க ஆளுங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸில், அது இந்த மாதிரி ஸ்டீப்பில். எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஜூம் பண்ண முடியாதா? ஏய் ஜூம் எங்கடா இருக்க? ஹைலைட். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணுவேன். இதில் கண்டுக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஏறிட்டுருக்கோம். ஃபுல்லாக பிளாகும் பண்ணிட்டு போகணும். ஆனால் போகிற வழியெல்லாம் இதாகனு வருது. அதனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஓட்டிடுவேன் வீடியோவை. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எங்கெங்கே போயிருக்கோம் அங்கெல்லாம் நான் ஓட்டிட்டு மிச்சம் வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னும் பேட்டரி கொஞ்சம் இருக்குது, நைட் வரைக்கும் சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரியல, போகும்போது சார்ஜ் போட்டுக்கணும் மறக்காமல். ஓகே கைஸ், see you then. see you on top. எப்படியாவது மேலே போகணுன்னு வேண்டிங்க கடவுள்கிட்ட பத்திரம். ஆப்பா மேலே நாளைக்கு வேறு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ரூட் மாறிடுச்சு. ஸ்டெப்ஸ்லேருந்தே கொஞ்சம் பிளெயின்ஸ் மாதிரியே இருக்குது. பார்க்கலாம், நம்ப முடியாது எவ்வளோ தூரம் போயிட்டு எங்கே ஸ்டெப்ஸ் சரணை ஏறுன்னு தெரியாது. சைடெலாம் காடு, இங்கே எதுவும் இருக்குது. தண்ணிடா. சரக்குன்னு ஒரு சொரா போடுவோம். இல்லை, சரக்குன்னு ஒரு காக்கடையில் வருமா உள்ளேருந்து. ஸோ ஜெயில் இது. ஜெயிலா? ஆமாம், இங்கே தான் கட்டி வச்சு அடிப்பாங்க. சாப்பிடுமா ரத்தம்லாம் இருக்குன்னு. இப்போ ஒன்றை படுக்க போட்ட மிதிப்பாங்க. கோயிலா? நீங்கள் சேர்ந்து கொடுத்து சாமி இப்போ அது ஸோ இங்கே ஒரு குட்டி கோயில் இருக்குது. நான் கோயிலுக்கு போகல, பட் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பெரிய ஆடம்பரமாக கட்டின ஒரு கோயில் இருக்குது. பட் அது இப்போது பாலடைஞ்சு போயிருக்கு. ஸோ அதனால் அந்த சைட்லேயே யாரையும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குண்ணே. சிவன் லிங்கம். சிவா ஐயோ, படி வரதா திருப்பியும். செம்மையாக இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. நடக்கும் ஒரு 2 நாள் விட்டாங்கன்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டென்ட் எடுத்துகிட்டு வந்துடணும். ஆமாம்மா, சாப்பாடு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. அன்றைக்கி செஞ்சோம்ல நைட்டு.
ஸோ கைஸ் நம்ம மேலே வந்தாச்சு அட் லாஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ரெக்காக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா 2லேருந்து 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக எடுத்துங்க. ஏன்னா வெயில் நல்லா சூடாக இருக்கும் அண்ட் மலை ஏறுறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்ட்ரி ஃபீ என்னது, யாரை ரீச் அவுட் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துட்றேன். மேலே வந்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது வரைக்கும். இதுக்கப்புறம் வர ஷார்ட் வந்து சினிமேட்டிக், கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்களோட கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ். செஞ்சி ஃபோர்ட் பற்றி இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது வந்து செஞ்சி ஃபோர்ட்னு ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படும். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் இது வந்து புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில் தான் வரும். இது இனிஷியலாக வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோட்டையை ஆக்கிரமிச்சு ரூல் பண்ணது வந்து சத்ரபதி சிவாஜி. அவர் தான் மராத்தா கிங். அண்ட் அவர் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஃபோர்ட்ரஸ், பியூட்டிஃபுல்லான ஃபோர்ட்ரஸ்னு சொல்லுவார். அண்ட் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ட்ராயோட ஸ்டோரி மாதிரி இது ஈஸ்டோட வந்து ட்ராய் ஃபோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டிவனம் வந்து ஸ்டேஷன் இருக்குது. பட் நியரஸ்ட் ஏர்போர்ட் சொல்கிறது வந்து சென்னை ஏர்போர்ட் தான், விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்துட்டு கோனார் டைனாஸ்டி சொல்கிற ஒரு டைனாஸ்டி வந்துட்டு 1190 AD வந்துட்டு கிருஷ்ண கோனார்னு ஒருத்தர் வந்து 45 பண்ணார். ஸோ இது வந்துட்டு லேட்டர் வந்து 13th century வந்து மாற்றம் நிறைய பார்த்தது இதில். ஸோ இது வந்துட்டு மராத்தா கிங் வந்துட்டு நம்ம சிவாஜிக்கிட்டேருந்து வந்துட்டு பாஸ் ஆன் ஆச்சு, அதாவது பிஜாப்பூர் சுல்தான்ஸுக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து ஸோ பிரிட்டிஷ் வந்து 1761 வந்து இந்த ஃபோர்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு வந்துட்டு என்ன நிறைய டிமாலிஷ் பில்டிங்ஸ் இருக்கிறதுனால, பட் ஸ்டில் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து 3 வெரைட்டியான ஹில் ராக் இருக்குது. ஒன்று வந்து கிருஷ்ணகிரி வந்துட்டு நேம்றது கிருஷ்ணா கான் வந்து நார்த் சைடில் இருக்கும். ராஜகிரி அண்ட் அன்னாதகிரி வந்துட்டு வெஸ்ட் சைடில் இருக்கும். சந்திரயானா துர்க் வந்துட்டு சவுத் ஈஸ்ட்லேயும். இது 3 ஃபோர்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேறு இதில் வந்துட்டு ஆஸ்பெக்டில் வந்து கட்டப்பட்டது. ஒன்று வந்து ராஜா ஃபோர்ட்டு, ஒன்று வந்து ராணி ஃபோர்ட்டு, ஜிஞ்சி ஃபோர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ பேக் டு சென்னை. ஸோ கைஸ் அட் லாஸ்ட் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு கீழ்கட்லைக்கு வந்தாச்சு.
ஸோ இப்போது எங்கள் வீட்டுக்கு ரைட் டர்ன் பண்ணிடுவேன். டர்ன் பண்ணிட்டு எஸ் தட்ஸ் இட், த ரெகுலர் லைஃப் கோஸ். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் போடுங்க. ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்கிட்ட and we can get it started. Okay, so thank you so much once again guys. You all have a great day ahead and a great weekend. See you soon in the next video. Until then, it's goodbye from your after.